بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையில் இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நாளுக்கு நாள் இந்த மனித சமூகத்தினுடைய ஆசைகளும் கற்பனைகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்படி பல கற்பனைகள் இன்றைக்கு கண்டுபிடிப்புகளாகவும் மாறியும் போயிருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் மனிதர்கள் இருந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே தொடர்பு கொள்ள முடியுமா என்கிற சிந்தனையும் கற்பனையும் தான் இன்றைக்கு நம் கரங்களிலே தொலைபேசி என்கிற ஒரு கண்டுபிடிப்பாக மாறி போயிருக்கிறது. இப்படி மனிதனுடைய எண்ணற்ற பல கற்பனைகளும் சிந்தனைகளும் ஆசைகளும் எண்ணிலடங்காத பல கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்தும் இருக்கிறது. தற்போதைய கால சூழலில் மனிதனுடைய கற்பனை எதை நோக்கி திரும்பி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை தாண்டி வேறு ஒரு உலகத்திற்குள் மனிதர்களால் வாழ முடியுமா, வேற மனிதர்கள் வாழ தகுதி படைத்த ஏதேனும் கிரகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்கிற கற்பனையை நோக்கி இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா என்கிற ஒரு ஆராய்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், இதனுடைய தொடர்ச்சியாக மனிதன் இல்லாத ஒரு செயற்கை உலகத்திற்குள் ஒரு மனிதன் நுழைந்தால் எப்படி இருக்கும் என்கிற மனிதனுடைய கற்பனையின் ஊடாக பிறந்த ஒரு தொழில்நுட்பம் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்கிற ஒரு தொழில்நுட்பம். அதனூடாக என்ன செய்ய முடிகிறது, என்ன அனுபவத்தை அது கொடுக்கிறது என்றால், இருக்கும் ஆனால் இல்லை, அதான் கான்செப்ட். இல்லாத உலகத்திற்குள் நாம் நுழைந்தால் எப்படி இருக்கும், ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள, ஒரு விசித்திரமான உலகத்திற்குள்ள நாம் பயணம் பண்ணி அந்த அனுபவங்களை பெறுவதற்கான ஒரு கண்டுபிடிப்பாகத்தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்ம சில பேர் அதில் அனுபவித்திருக்கலாம். சில பேர் கேம் விளையாண்டுன்னு சொன்னால் ரியலாக நம்ம கேமில் போய் விளையாடுற மாதிரி இருக்கும். சில பேர் விளையாடுறத நம்ம யூடியூப்பில் ரீல்ஸில் பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். உண்மையிலேயே அதை விஆர் அப்படிங்கிற அந்த கிளாஸை போட்டுட்டோம்னு சொன்னோம்னா ஒரு ரோலர் கோஸ்டில் போகிற மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விட்டு என்ன செய்வாங்க, உண்மையிலே அவருக்கு அந்த அனுபவத்தை பெறக்கூடிய வகையில் தத்ரூபமாகவே இருக்கும். நம்ம நிஜத்தில் ரோலர் கோஸ்டில் போனால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அனுபவத்தை அந்த விஆருங்கிற கிளாஸை மாட்டினா நமக்கு கிடைக்கும். இப்படி பல கோடி டாலர்கள் செலவு செய்து மனிதன் ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு ஒருபுறம் இருந்தால், எந்த செலவும் அல்லாமல், எந்த தொழில்நுட்பத்தின் புறசாதன உதவிகளும் அல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அத்துணை மனிதர்களையும் ஒரு புதுவித உலகத்திற்கு நம்மை இறைவன் பயணம் செய்ய வைக்கிறான். என்ன உலகம்? கனவு என்கிற ஒரு உலகத்திற்குள்ளாக. கனவின் ஊடாக நாம் நம்மையே அங்கே பார்க்கிறோம், நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை சந்திக்கிறோம், வித்தியாசமான பல சூழல்களை அங்கே எதிர்கொள்ளுகிறோம். சில கனவுகள் ஆயிரம் கனவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிருப்போம். சில கனவுகள் நாம் விழித்த உடனே மறந்து விடுகிறது. சில கனவுகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தும் விடுகிறது. சில கனவுகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சில கனவுகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. சில கனவுகள் இதற்கு ஏதேனும் அர்த்தங்கள் உண்டா என்ற பல கேள்விகளை நம்முடைய உள்ளத்தில் எழுப்புகிறது. இப்படி மனிதன் தொன்று தொட்டு காலங்கள் வரைக்கும் கனவுகளை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அரசர்கள் முதற்கொண்டு, தத்துவ ஞானிகள் முதற்கொண்டு, அறிவுஜீவிகள் முதற்கொண்டு, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் முதற்கொண்டு அத்துணை பேரும் கனவு குறித்து சிந்தித்து தங்களுடைய கருத்துக்களை இந்த உலகத்திற்குள்ளே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு கனவை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியுமா என்கிற கேள்விகளையும் மனிதர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கனவுக்கான விளக்கங்களை பெறுவதற்காக ஜோதிடத்திலே செல்லக்கூடிய மனிதர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கனவு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? கனவு என்பது வெறுமனே இரவின் காட்சியா அல்லது மனித சமூகத்தின் ஆழமாக தொடர்புடைய ஒரு உண்மையா? கனவே நீ யார் என்கிற கேள்விக்கான விடையை இறை வேதமும் இறை தூதரவர்களுடைய போதனைகளும் என்ன சொல்கிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தின உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த கனவு குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை அறிவதற்கு முன்பாக இன்றைய அறிவியல் உலகம் என்ன சொல்லுகிறது என்கிற ஒரு சின்ன தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். கனவு எப்படி உருவாகிறது என்பதை இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு சொல்லுகிறது. பொதுவாகவே நாம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் நம்முடைய மூளை இருக்குல்ல, நம்ம விழித்திருக்கிற போது எப்படி செயல்படுமோ அதை விட மிக வேகமாக நம்முடைய மூளை செயல்படுமா. அந்த டேர்ம் என்ன செய்யறாங்கன்னா REM, ரேபிட் ஐ மூமெண்ட் என்று விவரிக்கிறார்கள். நம்முடைய இரு கருவிழிகளும் வேகமாக சுழல ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் நம்முடைய மூளைகள் மிக வேகமாக செயல்படும். அப்போதுதான் சில தியரிகளை முன்வைத்து கனவுகளை மூளை செயல்படுத்துவதாக பேசுகிறார்கள். என்ன தியரியை முன்வைக்கிறாங்க? மெமரி கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு தியரி சொல்றாங்க. நம்முடைய மூளைகள் அனுதினம் நாம் பார்க்கிற அனுபவங்களை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ளும். எதையெல்லாம் பார்க்கிறோம், எதையெல்லாம் சிந்திக்கிறோமோ அதையெல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ளும். இரவுல மூளை வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிற போது அந்த நினைவுகளை எல்லாம் எடுத்து அது கனவாக மாற்றி தருகிறது என்கிற ஒரு தியரி எடுத்து பேசுகிறது. இன்னொரு தியரி என்ன சொல்லுது? எமோஷனல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. பொதுவாக நமக்கு அதிகமான உணர்வுகளை கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். சந்தோஷம், துக்கம், கவலை, ஏமாற்றம், பயம், இப்படி பலதரப்பட்ட உணர்வுகள் நமக்குள் இருக்கிறது. அந்த உணர்வுகளை மூளை என்ன செய்யும்னா ரீப்ராசஸ் பண்ணுமா. நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த மனிதனுக்கு இந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ப்ராசஸ் பண்ணுகிற போது அது கனவாக உருவெடுத்து நமக்கு வருவதாக சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்றதுன்னா த்ரெட் சிமுலேஷன் தியரி. மனிதர்கள் தங்களுடைய நிஜ வாழ்க்கையில் சில சூழல்களை எதிர்கொள்ளுகிற போது அதை எப்படி அவர்கள் சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மூளை ஒரு விதமான பயம் கலந்த ஒரு சூழலை உங்களுக்கு கனவிலே காட்டுகிறது. ஒரு விசித்திரமான சூழல் நீங்கள் கனவுல எதிர்கொண்டால் அதனூடாக நிஜ வாழ்க்கையை நீங்கள் எப்படி சமாளிக்கலாம் என்கிற ஒரு உணர்வை தருவதற்காக சில கனவுகள் ஏற்படுவதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஹவு இட் ஹேப்பன், எப்படி நடைபெறுகிறது என்கிற வழிமுறையைத்தான் இதுவெல்லாம் பேசுகிறது. ஒய், ஏன் இது நடக்கிறது என்கிற கேள்விக்கான விடையை இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் உலகம் எந்த அறிவுஜீவிகளும் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லவே இல்லை. கனவு என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மர்ம தேசமாக, மர்ம உலகமாகத்தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் கூட அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கனவு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது? இன்றைக்கு நாம் பலதரப்பட்ட கனவுகளை காணுகிறோம். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரே மாதிரியான கனவுகள் வருவதாக ஒரு புள்ளி விவரம் பேசுது. எடுத்து பார்த்தா அந்த கனவுல உண்மையாக நான் கண்டிருக்கிறேன். அந்த கனவுகளின் பட்டியலை நான் சொன்னா நீங்களும் அதை கண்டிருப்பீங்க. பாருங்களேன், நம்மை துரத்துவதை போன்ற கனவு யாராவது மிஸ் ஆயிருக்குமா? இதுல எல்லாருக்கும் இது போன்ற ஒரு கனவு வந்திருக்கும். திடீர்னு உயரமான கட்டிடத்திலிருந்து விழுவதை போன்ற கனவு, நிஜமாகவே பெட்ல இருந்து கீழே விழுந்தக்கூடிய காட்சியெல்லாம் அனுபவம்லாம் இருக்கும் நமக்கு. திடீர்னு நம்முடைய பல்கள் எல்லாம் கலண்டு விழுவதை போன்ற கனவு கண்டிருப்போம். சில பேர் தேர்வு எழுதுற மாதிரி கனவு. நான் காலேஜ் முடிச்சு 10-15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் தேர்வு எழுதுற மாதிரி கனவு வருது, ஃபெயில் ஆகிற மாதிரியே வருது. நிஜ வாழ்க்கையில் கூட ஃபெயில் ஆனது இல்லை, கனவுல இன்றைக்கும் மறந்து போய் ஃபெயில் ஆகிற மாதிரி கனவு வருது. அதே போன்று நம் கூட இருந்தவர்கள் மரணித்திருப்பார்கள், அவர்களை பார்ப்பது போன்று கனவுகள் வருது. இப்படி பலதரப்பட்ட கனவுகள் ஒற்றுமையாக எல்லா மக்களுக்கும் வருவதாக ஒரு புள்ளி விவரம் பேசுது. இது நமக்கு ஒரு கேள்வியும் எழுப்புது. நாடு வேறையா இருக்கு, கலாச்சாரம் வேறையா இருக்கு, மனிதர்கள் வேறையாக இருக்கிறார்கள், மொழி வேறையாக இருக்கிறது, சிந்தனை வேறையாக இருக்கிறது. ஆனால் கனவுக்கு இவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. இஸ்லாம் கனவை எப்படி பார்க்கிறது? இஸ்லாம் கனவுடைய வகைகளை எப்படி பிரித்து சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் கனவுகள் 3 வகையாக பிரித்து நமக்கு சொல்லுகிறார்கள். முதலாவதாக இந்த கனவு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியாகவும் இறக்கியிருக்கிறான். கனவை கொண்டு வஹிகளையும் இறைவன் இறை தூதர்களுக்கு வழங்கி இருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக வஹியை இறக்கி அருளப்பட்டதாக நாம் அத்துணை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம்.
அதே போன்று இறுதி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கனவின் ஊடாக வகிச்செய்தியை இறைவன் இறக்கி அருளிருக்கிறான் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு வருவது வஹியா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கனவுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள். கனவு என்பது 3 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். முதலாவதாக என்ன சொல்றாங்கன்னா, ருயா சாலிஹா அப்படிங்கிறாங்க, நல்ல கனவு. இது அல்லாஹ்விடம் இருந்து வருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது ஒரு வகை என்ன, ஹுல்ம், பயமுறுத்துகிற கனவு. இது ஷைத்தானிடமிருந்து வருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. மூன்றாவதாக ஹதீதுன் நஃப்ஸ், இந்த கனவு மனிதனுடைய சிந்தனைகள், நாம் மனிதனும் பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் கனவுகளாக வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது அறிஞர்கள் எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, ரஹ்மானி, நஃப்சானி, ஷைத்தானி அப்படிங்கிறாங்க. ரஹ்மானி அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கனவு, ஷைத்தானி ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கனவு, நஃப்சானி நம்முடைய உள்ளத்தால் எழக்கூடிய கனவுகள் என்று அறிஞர்கள் பிரித்து சொல்வதை பார்க்கிறோம். முதலாவதாக இந்த நல்ல கனவு எடுத்துக்கொண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாங்க, முபிஷிராத்தை தவிர நபித்துவத்தில் வேறு எதுவும் எஞ்சிருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. நபித்துவத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் எல்லா இறை செய்தியும் கொடுத்துட்டான், அதையெல்லாம் நான் உங்கள் மத்தியில் சொல்லியும் விட்டேன், அதான் நபித்துவம். அந்த நபித்துவம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் முபிஷிராத் ஒன்று மாத்திரம் மிச்சம் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, முபிஷிராத்னா என்ன அல்லாஹ்வுடைய தூதர்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சில நல்ல செய்திகளை இறைவன் உங்களுக்கு நல்ல கனவின் மூலமாக காட்டுவான், அதுதான் முபிஷிராத். அது மாத்திரம் மிச்சம் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் காணுகிற ஒரு நல்ல கனவு என்பது நபித்துவத்தின் 46 பகுதிகளில் ஒரு பங்காக அமைந்திருக்கும். நல்ல கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்தில் வருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த கனவின் ஊடாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவதற்காக, ஒரு முன்னறிவிப்பை இறைவன் செய்வதற்காக, ஒரு நல்ல செய்திகளை உங்களுடைய உள்ளத்திலே போடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நல்ல கனவுகளை நமக்கு அனுப்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே சில தருணங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்துல போடுவான்ல. சாதாரணமாகவே ஷைத்தான் எப்படி நம்மளை வழிகெடுப்பதற்காக கெட்ட எண்ணங்களை, தீ எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே உதிக்க செய்கிறானோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல எண்ணத்தை போடத்தானே செய்வான். நம்மளே அதை வாய்விட்டு சொல்லியும் இருப்போம்ல சில தருணங்கள்ல. நான் ஒரு நாள் இந்த இடத்துக்கு போவதாக பிளான் பண்ணேன், திடீர்னு நினைச்சேன், வேண்டான்னு நினைச்சேன். அங்கே போயிருந்தா ஒரு பெரும் ஆபத்தில் நான் சிக்கியிருப்பேன், நல்ல வேலை போகலை, அல்லாஹ் என் உள்ளத்தில் போட்டுட்டான், அதனால நாங்கள் போகலை அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு எல்லாம் இருக்கும்ல. அப்போ நாம் வாழுகிற காலத்தில் எப்படி அல்லாஹ் ஒரு நல்ல எண்ணத்தை உள்ளத்தில் போடுறானோ, அதே மாதிரி நல்ல கனவின் ஊடாக நல்ல சிந்தனைகளையோ அல்லது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கிற ஒரு உண்மையான தகவல்களையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்செய்தியாக நம்முடைய கனவுகளில் அறிவிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இந்த நல்ல கனவை நாம் பார்த்தால் என்ன செய்யணும்னா, நம்ம அளவில் இதை வச்சுக்கிறணும், வெளியே யார்த்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. யார்கிட்ட சொல்லலாம், நமக்கு யார் நலம் நாடுவார்களோ, நம் மீது யார் நல்ல எண்ணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் மாத்திரம் சொல்லலாமே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் போய் இந்த கனவை போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் இப்படி ஒரு நல்ல கனவு கண்டேன், ஏன் இது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வழியை வகுத்துவிடும் என்பதாக ஒரு எச்சரிக்கையை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம் மீது பொறாமை படைத்தவர்களாக இருக்கலாம், நாம் வளர்ந்துவிடக்கூடாது என்கிற எண்ணம் படைத்தவர்களாக இருக்கலாம். அவர்கிட்ட போய் நல்ல கனவு சொன்னா, உதாரணத்திற்கு நான் ஒரு தொழில்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு கனவு வருது, நான் ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பதை போன்று, நான் ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதை போன்று ஒரு கனவு வருது. நல்ல கனவு தானே இது. இதை நான் போய் முதலாளிகிட்ட சொன்னா என்ன ஆகும்? அவர் உண்மை நல்ல மனிதராக இருந்தா, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் சொல்லிடுவார். பொறாமை படித்தவராக இருந்தா, என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு என் கம்பெனியில் நீ தொழிலை கற்றுக்கிட்டு இப்படி ஒரு பிளான் இருக்கும், உனக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நான் பார்க்குறேன், உனக்கு இன்னிலேருந்து நான் வேலையை தூக்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளுமா தள்ளாதா? அப்போ நல்ல கனவுகளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அப்படி சொல்வதாக நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு யார் நலம் நாடுவார்களோ அவர்களிடத்தில் மாத்திரம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த கெட்ட கனவு இருக்குல்ல, இதை ஷைத்தானிடமிருந்து வருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க.
பல பயமுறுத்துகிற கனவுகளை, நாம் விரும்பத்தகாத கனவுகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நம்மோடு இருக்கிறவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் விபத்துக்குள்ளாவதை போன்று, மரணிப்பதை போன்று, நம்முடைய தொழிலில் லாஸ் ஆகிற போன்று, இது மாதிரி பல நாம் விரும்பத்தகாத கனவுகளை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் போடுவான். அது கனவுல நம்ம இருக்கிற வரைக்கும் கனவு நமக்கு தெரியுமா? தெரியாதானே? அதைத்தான் நம்ம நிஜம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய உடலும் அதற்கு தகுந்த அளவோடு ரியாக்டும் பண்ணும். பயமுறுத்துகிற கனவு வந்தால் நம்ம பாட்டுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம். கனவுல உள்ளமெல்லாம், உள்ளத்தினுடைய ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகும். திடீர்னு எழுந்து தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்துருப்போம். அப்பயும் நம்முடைய ஹார்ட் பீட் என்ன ஆகும்? ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சில சமயங்களில் கனவுல எதையோ பார்த்து அழுதுகிட்டு இருப்போம். தூக்கத்திலிருந்து எழுந்து பார்ப்போம், கண்ணில் பார்த்தா தண்ணீர் இருக்கும். அப்ப கனவுக்கு நம்முடைய உடல்கள் ரியாக்ட் ஆகுது. கனவுல நம்ம அதைத்தான் நிஜ வாழ்க்கையாகவே பார்க்கிறோம். எழும்புகிற வரைக்கும் கனவு என்பது பொய்ன்னு தெரியாது. கனவு பொய்ன்னு தெரிஞ்சா ஏன் பயப்பட போறோம்? நம்ம பயப்பட மாட்டோம்ல. கனவு என்பதை நாம் உண்மையாகவே நினைக்கிறோம். அப்படித்தான் நல்ல கனவுகளையும் நினைக்கிறோம். சரி, நல்ல கனவா இருக்குது, அதுக்குள்ளாட்டி வந்து எழுப்பிட்டியடா, கனவுல கூட நீ நிம்மதியா எடுக்க மாட்டீங்களா அப்படி கேட்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய மனைவியோடு நம்ம எல்லாம் இன்னைக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். ஊர்ல நம்முடைய ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய கனவுல வர மாதிரி சில நல்ல நினைவுகள் எல்லாம் கனவுல அல்லாஹ் கொடுப்பான். அது ஒரு அழகான ஒரு நினைவுகள் தானே. மனைவி இல்லை, பிள்ளைகள் இங்கு இல்லை, ஆனால் நல்ல கனவின் ஊடாக என் மனைவியோடு நான் இருக்கிற மாதிரி, என் பிள்ளைகளோடு நான் விளையாடுகிற மாதிரி, ஒரு வெற்றியை காணுகிற மாதிரி, இது போன்ற கனவுகள் எல்லாம் நல்லது தானே. இந்த மாதிரி கெட்ட கனவுகள் அல்லாஹ் சைத்தான் இடத்திலிருந்து வருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை நீங்கள் உதாசீனப்படுத்திருங்க. ஒரு முறை ஒரு நபித்தோழர் வருகிறார். ஒரு கிராமவாசி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு விசித்திரமான பயமுறுத்துகிற ஒரு கனவை பார்த்தேன். என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டு என் தலை உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. என் தலைக்கு பின்னால் நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது சைத்தானுடைய விளையாட்டு. நீங்க இது குறித்து வேற யாரிடத்திலும் பேசாதீர்கள், உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நல்ல கனவையாவது நீங்கள் உங்கள் மீது நலம் வைத்து ஒரு இடத்துல சொல்லலாம், ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கெட்ட கனவை நீங்கள் ஒருபோதும் யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களோடு சேர்த்து அவர்களுக்கும் அந்த பயத்தை அது கடத்திவிடும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறாங்க. கெட்ட கனவு வந்தால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பயந்து எழுந்திருக்கிறீங்களா, ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். எப்படி? இடதுபுறமாக திரும்பி 3 முறை துப்புங்கள். எச்சில் தெரிக்கிற மாதிரி துப்பக்கூடாது. தூ தூ என்று சொல்லி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் பெறுங்கள். தூங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சுட்டு படுங்க. ஒருவேளை கனவு கண்டு நீங்கள் பயந்து எழுந்தால் இப்படி ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் காணாத கனவை கண்டதாக யாரிடத்திலும் போய் சொல்லவே கூடாது. மெயின் டாபிக் இது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொய்களிலேயே மிக கெட்ட பொய் எது தெரியுமா? காணாத கனவை கண்டதாக போய் சொல்லுவதுதான் பொய்களிலே மிக பெரும் பொய்யாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு சில மனிதர்கள் அதையும் கையில் எடுத்து செய்வதை பார்க்கிறோம், பயம் கொடுத்துருவதற்காக. மனைவி வந்து பெர்மிஷன் கேட்கிறா, எங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேனே, அனுப்பக்கூடாது. என்ன செய்யறது? கணவன் ஒரு பிளான் போடுறாரு. நேற்று தான் கனவு கண்டேன், நீ காரில் போகிற போது ஒரு விபத்துக்கு ஆகிற மாதிரி கனவு கண்டேன், அதனால நீ போகாத என்று சொல்லி பொய்யா ஒரு கனவு சொல்லி போக விடாமல் தடுப்பதற்கு. இப்படியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. கனவை கொண்டு கனவு சொன்னா பயந்துருவாங்க, போக மாட்டாங்க. கனவுல இப்படி நடந்ததா சொன்னா அவங்க அதுல இருந்து பின் வாங்கிடுவாங்க என்பதற்காக பொய்யாக சில தகவல்களை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது பொய்களிலே மிக பெரும் கெட்ட பொய்யாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கனவுகளில் கண்டதாக நாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லி விடக்கூடாது. அடுத்ததாக 3வது வகை என்ன சொல்றாங்க? நம்முடைய உள்ளத்தில் தோன்றுவது, தினந்தோறும் நம்ம பார்ப்பது, நாம் அனுபவிப்பது, அதிகமாக நம்முடைய மூளைகள் எதையெல்லாம் சிந்திக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்காக கனவுகளுக்குள்ள வரும். இதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாம். ஒரு நபித்தோழர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது, அதனால எனக்கு குளிர் ஜுரமே வரக்கூடிய அளவிற்கு நான் போயிட்டேன். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கெட்ட கனவுகள் ஷைத்தானிடமிருந்து வருவதாக, அதனால நீங்க உதாசீனப்படுத்திருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அதுக்கப்புறம் ஒரு மலையின் கனமான அளவிற்கு நான் ஒரு கனவை கண்டாலும் அது குறித்து நான் எந்த கவலையும் கொள்வதில்லை என்று அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம். அடுத்ததாக, நாம் காணுகிற கனவுகளுக்கு ஏதேனும் விளக்கங்கள் உண்டா, அர்த்தங்கள் இருக்கிறதா என்கிற கேள்வி நம் அத்துணை பேரிடத்திலுமே இருக்கும்.
இன்றைக்கு கனவுகளுக்கு அர்த்தங்களை நாங்கள் சொல்லுகிறோம் என்பதாக அதை ஒரு தொழிலா மாற்றி செய்து கொண்டிருப்பவர்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஜோதிடர்கள் என்கிற பெயரில் நீங்க என்ன கனவு கண்டீங்களோ அந்த கனவுக்கான விளக்கத்தை நாங்க தர்றோம் வாங்க என்று அழைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கூட காலை நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா நபித்தோழர் இடத்துல நீங்க என்ன கனவு கண்டீங்க என்பதை கேட்டு அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய சூழல்ல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. நபிமார்களுக்கு அந்த ஞானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். இப்போது யாருக்காவது அந்த ஞானம் இருக்கிறதா என்று கேட்டால் யாருக்குமே கிடையாது. கனவுக்கான விளக்கங்களை எல்லாம் இன்றைய தினத்தில் நாம் யாரிடத்திலும் கேட்டு பெறவே முடியாது. அது முடிந்து போய்விட்டது. யூசுப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து ஒரு கனவு குறித்து விளக்கத்தை கேட்கிறார். என்ன கனவு என்றார்னா, ஒரு மேகத்திலிருந்து தேனும் நெய்யும் வடிவதை போன்று நான் கனவு கண்டேன் யா ரசூலுல்லாஹ். அந்த தேனையும் நெய்யும் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஓடி போய் தங்களுடைய கைகளில் சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நிறைய சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அதை விட குறைவாக, இன்னும் சில பேர் அதை விட மிக குறைவாக அந்த தேனையும் நெய்யும் பிடித்துக் கொள்கிறார்கள். திடீர்னு பார்த்தா வானத்திலிருந்து ஒரு கயிறு இறங்குகிறது. அந்த கைத்தை பிடிச்சு நீங்க முதலாவதாக மேலே ஏறி போயிட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அந்த கைத்தை பிடிச்சு முதலாளா போயிட்டீங்க. உங்களுக்கு பின்னால் இன்னொரு மனிதர் வருகிறார், இன்னொரு மனிதர் வருகிறார். இப்படி தொடர்ந்து ஒரு 4 மனிதர்கள் வந்து அந்த கைத்தை பிடிச்சு மேலே ஏறி போயிடுறாங்க. 5வது மனிதர் ஏற போறார், கயிறு அருந்து விழுந்து விடுகிறது. மீண்டும் அந்த கயிறு என்ன செய்யப்படுற ஒட்ட வைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த மனிதர் மேலே ஏறி செல்கிறார். இந்த கனவுகளை நான் கண்டதற்கு என்ன அர்த்தம், என்ன விளக்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறார். அப்ப கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவுக்கு நான் விளக்கம் தருவதற்கு முயற்சிக்கவா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சரி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த மேகம் என்பது திருமறை குர்ஆன். அதில் வந்து அந்த தேனும் நெய்யும் குர்ஆனுடைய இனிமையும் உண்மையும். அதை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களுக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தி எடுத்துக்கொள்கிறார்கள். சில பேர் குர்ஆனை அதிகமாக கற்றிருப்போம், சில பேர் குறைவாக கற்றிருப்போம். அந்த அடிப்படையில் அது என்ன செய்யறாங்கன்னா நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அந்த கயிறு வந்துச்சுல, அதுதான் சத்தியம், இஸ்லாம். அந்த இஸ்லாம் என்கிற சத்தியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அதனை பின்தொடர்ந்து சில மனிதர்களும் இஸ்லாத்தை கடைபிடித்து அந்த கயிறை பற்றி பிடித்துக் கொண்டு மேலே சென்றார்கள் என்கிற விளக்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விளக்கம் சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுல சரியும் இருக்கிறது தவறும் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன தவறு யா ரசூலுல்லாஹ்? அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்துட்டாங்க. அப்ப பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட கனவுக்கான விளக்கத்தை 100% சரியானதாக சொல்ல முடியல. இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடர் சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு கனவுக்கான விளக்கத்தை சொல்றோம்னு சொல்லி ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்காக சில கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கனவுக்கான விளக்கங்கள் என்ன என்று கேட்டால், நல்ல கனவா அது அல்லாஹ்விலிருந்து வந்தது, கெட்ட கனவா என்னை பயமுறுத்துகிற கனவா, என்னை தொல்லைப்படுத்துகிற கனவா, நான் விரும்பத்தகாத கனவா, சிம்பிள் அது சைத்தானிடமிருந்து வருவது. அதை குறித்து நான் கவலைப்பட தேவையே இல்லை. பொழுதுபோக்கான கனவு வருது, சில கனவு எழுதுமே மறந்துருதா, அதெல்லாம் என் உள்ளத்தால் நான் நினைவுல காண்றதுலாம் என் கனவுல வரும். அப்படிங்கிறத தான் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக கனவு குறித்து பார்வையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த கனவு குறித்து திருமறை குர்ஆன் ஒரு ஆழமான சிந்தனை நோக்கி நம்மை அழைக்கிறது. அது என்ன சிந்தனை என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு இரவும் நாம் தூங்குகிறோம், அடுத்த நாள் காலையில் விழிக்கிறோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சாதாரணமாகத்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் இந்த தூங்கி எழுவதை சாதாரண நிகழ்வாக நமக்கு எடுத்து பேசவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், மனிதர்களுடைய ரூஹுவை இறைவன் கைப்பற்றி விடுகிறான். யாருக்கு? யார் மரணிக்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ரூஹுவை கைப்பற்றுவதாக திருமறை குர்ஆன்ல பேசுறான். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மனிதர்கள் தூங்குகிற போது மனிதனுடைய ரூஹுவை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அதை சிறிது அவகாசம் கொடுத்து அல்லாஹ் திரும்ப அனுப்பி விடுகிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த ரூஹுவை தன் கட்டுப்பாட்டிலே வைத்தும் கொள்கிறான். அப்படியே தூக்கத்திலேயே சில பேரை மரணமடையவும் செய்து விடுகிறான் என்கிற இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கூட இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா,
ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க இரவு நேரத்தில், கூட நபித்தோழர்களும் போகிறாங்க. அப்போ நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் அசதியாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தூங்கலாம் தான், ஆனால் தூங்கினா சுபுக்கெல்லாம் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்கன்னா நான் எந்திரிக்க மாட்டேனே, எல்லாருக்குமே இந்த பலவீனம் இருந்திருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னதோட பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களாம் தூங்குங்க, நான் வேணா உங்களை எழுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தூங்க சொல்கிறாங்க. எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க, பிலால் ரலியல்லாஹு சேர்ந்தே தூங்கிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சூரியனுடைய உதயம் ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து கேட்குறாங்க, பிலாலை எழுப்பி, பிலாலே சொன்னது என்னாச்சு, எழுப்புறேன்னு சொன்னீங்களே, நீங்களே தூங்கிட்டு இருக்கிறீங்களே. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இப்படி ஒரு தூக்கத்தை நான் வாழ்நாளில் கண்டதே இல்லை யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க, தூக்கத்தின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரூஹுவை எடுத்துக்கொள்வான், அவன் நாடிய போது அதை திரும்ப தருவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்கிறாங்க. மூன்றாவதாக, நம்ம தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பாக ஓதக்கூடிய பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யாரா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் விழித்தெழுகிறேன். தூக்கத்தை நம்ம என்னன்னு பார்க்கிறோம், ஒரு மரணம் என்பதாகத்தான் அந்த பிரார்த்தனையினுடைய அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வசனத்தின் மூலமாகவும் இறைவன் சொல்லுகிறான், தூக்கத்தின் போது உங்களுடைய ரூஹுவை நாம் கைப்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறான். நிஜமான மரணத்திற்கு பின்னால் மறுமை என்கிற உலகம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதை நாம் அப்படியே நம்புகிறோம். நம்பினால்தான் நாம் அத்துணை பேரும் முஸ்லீம். இந்த வசனத்தை இறைவன் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறான், நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சான்றுகள் உள்ளது. அல்லாஹ் என்ன சொல்றான், தூக்கத்தின் போது உங்களுடைய ரூஹை கைப்பற்றும்ல, திரும்ப உங்களிடத்திலே கொடுக்கிறோம்ல, இதுல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளதாக இறைவன் இந்த வசனத்தை குறித்து சிந்தியுங்கள் என்று நம்மை நோக்கி அழைக்கிறான். அப்போ ஒவ்வொரு இரவும் நாம் அனுபவிக்கிற கனவு என்கிற இந்த சிறிய பயணம் ஒரு நாள் நாம் மேற்கொள்ள போக இருக்கிற அந்த பெரும் பயணத்தை நினைவுபடுத்துகிறதா? உண்மையான மரணத்திற்கு பின்னால் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருப்பதை போன்று கனவு என்கிற இந்த சிறிய மரணத்திற்கு பின்னால் மறுமையின் பிரதிபலிப்பாக கனவு வருகிறதா என்கிற கேள்வியை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். பதில் இல்லை. ஆனால் அல்லாஹ் சிந்திக்க அழைக்கிறான். ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அதற்கான பதில்கள் நம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு சிந்தனைகளை நோக்கி நம்மை அழைக்கிறான். அதில் ஒன்றாக இந்த சிந்தனை நோக்கி அழைக்கிறான், நீங்கள் சிந்தியுங்கள், உங்களுக்கு இதில் சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நாம் அதை சிந்திக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக திருமறை குர்ஆன் நமக்கு நேர்வழியை காட்டும். அத்தகைய நேர்வழி நாளை மறுமையில் நம்மை சுவனத்திற்கே அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய மக்களாக அதன் ஊடாக நேர்வழியை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய நல் பாக்கியசாலிகளாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.